அவர்களே காலை வணக்கங்கள். இது நல்லதே விரும்பும் முருகானந்தன் ஜெய் பண்ணி சேனலுக்காக பாருங்கள். இது கருந்துளசி, இது முருங்கை தலை, இது கற்றாழையினுடைய இதழ். இது மூணும் இப்போது என்னுடைய வீட்டுக்கு என் வீட்டுக்கு அருகில் நான் பறித்தவை. இது இறைவனுக்கு பூக்கள், என்னுடைய மாடி தோட்டத்திலே பூத்த மலர்கள். மாடித்தோட்டத்தை நீங்கள் பார்க்குறீங்க, சிறு அளவிலான மாடித்தோட்டம் தான். ஆனால் மனம் நிம்மதியை தருகின்ற, மனதிற்கு மகிழ்ச்சி தருகின்ற ஒரு மாடித்தோட்டமாக அது அமைந்து விட்டது என்பது சாலவும் உண்மையான விஷயமே. ஆக அதை நீங்கள் கண்டுகளிக்கின்றீர்கள். பலவிதமான மலர்கள், பாவக்காய், பூசணிக்காய், கள்ளிச்செடிகள், பிரம்ம கமலம், மாமரம், சீத்தா, இதுக்குள்ளே பலா மரத்தினுடைய நாற்றுக்கள் எல்லாம் வந்துட்டுருக்கு. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பலாமர நாற்றுக்கள், சீத்தாப்பழ நாற்றுக்கள், இது சப்போட்டா பழ நாற்றுக்கள். இது ஒரு பழமையான ஒரு மரம் மாதிரியான ஒரு கற்றாழை இனத்தை சேர்ந்த மரம் மாதிரியான ஒரு செடின்னு சொல்லக்கூடியது. மரம் தான் சொல்லணும். ஏன்னா இதனுடைய வயது 12 ஆண்டுகளுக்கு இவ்வளவு பெருசு தான் வளர்ந்துருக்கு பாருங்கள். ஆக இப்படி இயற்கை சார்ந்த ஒரு வாழ்வியலே நாம் வாழ்கின்ற பொழுது வாழ்க்கையானது செம்மைப்படுகின்றது, வாழ்க்கையானது மகிழ்ச்சி படுகின்றது, வாழ்க்கையானது இயற்கை நோக்கிய ஒரு புரிதலுக்கு தன்னை தயார்படுத்தி கொள்கின்றது. ஆக வாழ்க்கை இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறதா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நோக்கமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அதுதான் அவனுக்கு நல்லது. ஆக இயற்கை சார்ந்த வாழ்வியலை முன்னெடுங்கள், இயற்கையை நேசியுங்கள். இயற்கைக்கு எந்த குந்தகம் விளையாமல் அதோடு இணைந்து செயலாற்றுகின்ற பொழுது வாழ்க்கை நலமோடு வாழலாம். நல்லதே விரும்பும் முருகானந்தன்.